இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் வில்லா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நேற்று வந்து நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய வந்துட்டு நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஃபேமிலியில் இன்க்ரீஸ் ஆகுறீங்க. ஸோ நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. காம்படிஷன் சொல்லிட்டு நல்லாவே போயிட்டுருக்குது. ஸோ எல்லாருக்கும் இது வந்து நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய ஃப்ரீ சீட்ஸுக்கு, ஸோ அவங்க கார்டனிங் வைக்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய வந்துட்டு அதை மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு என்னுடைய விஷயங்கள் இருக்குங்கும்போது ஸோ நான் ரொம்ப பெருமை தான் படுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில மோட்டிவேஷனோட. ஸோ நீங்கள் வாங்கலாம். நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக இந்த வைகாசி அண்டு மேலே என்ன விதமான காய்கள் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய கார்டனிங்கில் சின்னதாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் நம்ம வந்து என்னெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நல்ல மழைங்க எங்கள் ஊரில் சூப்பராக இருக்குது. அந்த மலையிலையும் வந்து நல்லா சூப்பராக வந்து அந்த ஈரத்தோட கொஞ்சம் வீடியோ போடணும்னே நான் எடுத்தேன். ஸோ என்னெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு சிலது என்னுடைய கார்டனில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். இன்றைக்கி வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே இந்த வீடியோவில் இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த செலக்டடை நான் எடுத்தேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் எதிர்பார்க்குற மாதிரி கரெக்டாக பண்ணவங்க வந்து இவங்க தான். எனக்கு இவங்களுக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் இவங்க செலக்ட் பண்ணதுக்கு நான் ரீசன் நான் சொல்கிறேன். இயற்கை அப்புறம் செயற்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் சொல்லாதீங்க. இனிமேல் வரப்போகிற விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து கொஷின் இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கங்க. இந்த 2 பேரை நான் வந்து ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இவங்க பெட்டர்னு தோணுச்சு. ஈஸியான முறையில் கார்டனிங் செயற்கை இயற்கைன்னு சொல்லாதீங்க. சரி வாங்க நம்ம வந்து அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த மந்த்தில் வந்து என்ன பயிரிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி. ஸோ மிளகாய் நீங்கள் வந்து போடலாம், அது நல்லாவே வரும். அப்புறம் வந்து பாகற்காய் அதுவுமே போடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? பாகற்காயில் வந்துட்டு உங்கள்கிட்ட என்னெல்லாம் வெரைட்டி இருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். அதுதான் நம்ம பார்க்குறது. அப்புறம் வந்து பாகற்காயில் வந்துட்டு நிறையவே ஈல்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா மண் கலவை ரெடி பண்ணுங்கள். ஸோ அது போதும், உங்களுக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும். ஸோ மிதி பாகலாக இருக்கட்டும், மீடியம் சைஸாக இருக்கட்டும், லாங்காக இருக்கட்டும், நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து வெண்டை ரகத்தில் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வெண்டை சீட்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. செலக்ட் ஆகிற வின்னருக்கு இந்த வெரைட்டி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுவும் நீங்கள் வந்து எப்போ நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கொத்தவரங்காய் நம்ம வந்து அதுவும் நம்மளுடைய கார்டனிங்கில் போடலாம். தக்காளி ரகத்தில் வந்து நாட்டு வெரைட்டி போடுங்க. நாட்டு வெரைட்டி ரொம்பவே நல்லது, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வெரைட்டியுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிபேரியன் டொமேட்டோவும் இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு டொமேட்டோவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாம், பட் எல்லாருக்கும் கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செய்யும்போது அது நான் யாருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு டைம் அதை சொல்லிட்டேன், வின்னர்ஸ் 2 பேருக்குன்னு. அப்புறம் புடலையில் வந்து வரி புடலை, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட செல்ஃப் கவர் அனுப்பி வாங்கினவங்க ஒரு சிலருக்கு, எனக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த சீட்ஸுமே நான் கொடுத்துருக்கேன், வரி புடலை. நீங்கள் புடலங்காயுமே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி ரகங்கள் போடலாம், மிளகாய் போடலாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் கொத்தவரை போடலாம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கீரை வகைகளில் நம்மக்கிட்ட வந்து புளிச்சக்கீரை சீட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இது வந்து சிவப்பு புளிச்சக்கீரை, இதுவுமே நீங்கள் இருந்தால் போடுங்க. அப்புறம் வந்து எல்லா வகை கீரைகளும் போடலாம். மெயினாக புதினாவும் போடுங்க, உங்களுக்கு நல்லாவே வந்து ஈல்டு கிடைக்கும், நல்லாவும் வரும் உங்களுடைய கார்டனிங்கில். இப்போ தான் கார்டனிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தண்டு கீரை தண்டுகள்லாம் வச்சு பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து அதில் வந்து கேதர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கார்டனிங்கோட நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கடலை போடலாம். வெண்டை ரகத்தில் கஸ்தூரி வெண்டை பார்த்துருப்பீங்க, அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது யாரெல்லாம் வந்துட்டு இனிமேல் வாங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டு நான் இனிமேல் வரக்குற வீடியோக்களை சொல்லுவேன். நார்மல் வெண்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கான விதைகளை நான் வந்து ஃபைனலாக சொல்லுவேன். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து கத்திரி ரகங்கள், அப்புறம் வந்து காராமணி, அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். செடி தட்டாங்காயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கிழங்கு வகைகளில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி உருளைக்கிழங்கு கொடி உருளை போடலாம். பாகற்காய் பாருங்கள், வெள்ளைப்பாகல், இதுவுமே வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அது யார் என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாகற்காய், சரிங்களா? அப்புறம் வந்து கிழங்கு வகையில் மஞ்சள் போடலாம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள்.
அப்புறம் வந்து இன்னும் வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கூட போடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்து நீங்கள் நட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து அதான் தட்டாங்காயின்னு சொன்னேனே, இங்கே தட்டாங்காயின்னு தான் சொல்லுவோம். இன்னும் வந்து காராமணின்னு சொல்கிறக்கூடிய இடங்களும் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு டொமேட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதான் பியர் டொமேட்டோ. ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த டொமேட்டோ சீட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, யார் வின்னரோ அவங்களுக்கு தான். அது நான் எப்போன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி 2 பேரை செலக்ட் பண்ணிட்டேன் டொமேட்டோக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் கொடி ரகத்தில் வந்து இதுவுமே நம்ம வந்து கோவக்காய், இதுவுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் வந்து இனிமேல் கட்டிங்ஸ் எடுத்து நான் வந்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கட்டிங்ஸ் ரெடியானால் அதையுமே நம்ம ஃபியூச்சரில் ஷேர் பண்ணலாம். அப்புறம் கத்தரி, வேங்கேரி கத்தரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதனுடைய கலர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு கத்தரி ரகங்கள் தெரிஞ்சிருக்கு. இந்த கத்தரியில் இந்த கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எலிஜிபிள் வந்துட்டு ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க யார் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அது யார் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செஞ்சு வின்னஸ் ஆகணும். சரிங்களா? அதில் வந்து ரேர் வெரைட்டி வின்னஸஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். அப்புறம் பாகல், நீட்ட பாகல் நம்மக்கிட்ட இருக்குது. இது நம்மளுடைய கார்டனில் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்தது தான். ஸோ சரிங்களா? ஒரு சில விதைகள் வந்து ரேர் வெரைட்டி நம்ம இனிமேல் ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி முள்ளங்கியில் வந்துட்டு பிங்க் கலர் முள்ளங்கி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து அதிலே கொஞ்சம் குண்டு சைஸில் இருக்குது. சரிங்களா? நான் ஒரு மாடலுக்கு தான் காட்டுறேன். பிங்க் கலர் முள்ளங்கி இருக்குது, ஒயிட் மாதிரியே. ஸோ ஒயிட்டுமே அவைலபிள். ஸோ இனிமேல் வின்னர்ஸ்க்கு வந்து என்னென்ன காய்கள் வந்து என்னெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதையும் நான் போடுறேன் வரப்போகிற வீடியோக்களில். ஸோ நிறைய காம்படிஷன் வந்து நிறையா ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ போட்டிகள் அதிகமாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை இன்க்ளூட் பண்ணணும் இல்லைங்களா? இந்த பாகலை பாருங்கள். இன்றைக்கி செலக்ட் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாகல், நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணுறீங்க. அதான் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வீடியோவை பார்க்குற வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. 2வது விஷயம். 3வது வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் வின்னர்ஸ் ஆகணும்னு நினச்சி கமெண்ட் பண்ணுறவங்க வந்து கமெண்ட்டில் எத்தனாவது லைக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். 3வது விஷயம். 4வது விஷயம் வந்து கார்டனிங் ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணணும். அது வந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை பண்ணக்கூடாது. ஒரு 3 லைன்ஸ் அந்த மாதிரி அது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த கமெண்ட் எனக்கு பிடிக்கிறத விட ஒரு கார்டனிங் பண்ணுறவங்க அல்லது பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெசேஜ், அதாவது அந்த கார்டனிங் ரிலேட்டடாக மெசேஜ் புது விதமாக கொடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கமெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதை பாருங்கள். இந்த கட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்க்க வந்து எல்லோ கலர் ஃப்ளவராக குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு படர்ந்து கீழே வந்து கொடி டைப்பில் தான் போகும். ஸோ நல்ல ஈரம் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வளரும். இது வந்து மஞ்சள் பூ, கரிசலாங்கண்ணி மாதிரி தான் இருக்கும். இதுவும் கரிசலாங்கண்ணிங்கிறாங்க. பட் எனக்கு வந்து இதில் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியல. தெரிஞ்சவங்க இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் இது வந்து கொஸ்டின்ஸ் கிடையாது. அப்புறம் வந்து இந்த பூ நம்ம வைக்கும்போது நம்ம கார்டனில் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். மஞ்சள் ரகங்களை வைங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்த வெஜிடபிளில் உங்களுக்கு 4வது விஷயம் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ இதிலே ஒரு 5 விஷயங்கள் பார்த்துட்டோம். 4வது தான் கார்டனிங் ரிலேட்டடாக கமெண்ட் பண்ண சொன்னேன். சரிங்களா? அப்புறம் இனிமேல் நம்ம வின்னர்ஸ் ஆக போகிறவங்களுக்கு வந்து சாமந்தி சாப்ளிங் நான் வந்து காட்டியிருப்பேன் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோவிலே நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இதில் வந்து நிறையா வந்து எப்படி வந்து சாப்ளிங் வந்து ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதில் நல்லா தெளிவாகவே காட்டியிருப்பேன். அதுதான் மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபராக இருக்கணும். நீங்கள் வந்து வின்னர்ஸ் ஆகணுன்னா கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணணும். எத்தனாவது லைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லணும். அடுத்து கார்டனிங் ரிலேட்டடாக கமெண்ட் செய்யுங்க. அது வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 வேர்ட்ஸ் 3 வரிகளில் இருக்கணும். அதுதான் ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் உங்களை சொல்லி குழப்ப விரும்பலை. அந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நான் வந்து இனிமேல், ஏன்னா காம்படிஷன் வந்து நிறைய பேர் வந்து போட்டி போட்டு நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. அதனால் அப்புறம் என்ன வெஜிடபிள் பிடிச்சுன்னு சொல்லுங்கள்.